Elevate your aspirations, guaranteed placements and highest salary packages. Admissions open at St. Mother Teresa Engineering College, the best institution in Thuthukudi district. பாமகவில் உட்கட்சி பூசல் நீடித்து வரும் சூழலில் அன்புமணி மீது அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். அதே சமயம் அன்புமணிக்கு தகுதியில்லை என விமர்சித்துள்ள அவர் தானே பாமகவின் தலைவர் எனவும் கூறியிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாஸ் அன்புமணி இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் இருவரையும் தனித்தனியாக சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இந்த நிலையில் தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் அன்புமணி மீது மீண்டும் அடுக்கடுக்கான விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்தார். தனக்கும் அன்புமணிக்கும் இடையேயான சமாதான பேச்சுவார்த்தையில் தீர்வு காணப்படவில்லை என கூறிய ராமதாஸ் கட்சியில் தனக்கு உரிய மரியாதை இல்லை எனவும் அவமானப்படுத்தப்பட்டதாகவும் வேதனை தெரிவித்தார். 46 ஆண்டுகள் உழைத்து உருவாக்கி கட்டி காத்த கட்சியில் இன்னும் ஓரிரு ஆண்டுகள் தலைமையேற்க எனக்கு உரிமை இல்லையா? என்னை எங்கள் குலசாமி என்று சொல்லிக்கொண்டு என் நெஞ்சு கொலைகளில் குத்துகின்றார்கள். உழைப்பதற்கு அன்புமணி தயாராக இல்லை என்பதால் அவரிடமிருந்து தலைவர் பதவி பறிக்கப்பட்டதாக தெரிவித்த ராமதாஸ் தானே பாமகவின் தலைவராக தொடரப்போவதாகவும் கூறினார். அதே சமயம் அன்புமணியை கட்சியை விட்டு நீக்கப் போவதில்லை எனவும் ராமதாஸ் குறிப்பிட்டார். கட்சியை சரியாக வழி நடத்தல பண்ணல அப்படின்றதுதான். இப்போ ஒரு 40 தொகுதி 50 தொகுதி எடுத்து வேலை செய்தோம். ஆனால் அதை போய் அதுக்கு கொஞ்சம் கூட அவர் ஒத்துழைப்பு கொடுக்கல. அதனால நாம கொஞ்சம் வலுவா இருந்தாதான், ஒரு 50-60 தொகுதியில வலுவா இருந்தாதான் கூட்டணி பேசுறதுக்கு நம்மகிட்ட வருவாங்க. நாமும் வெற்றி பெறலாம், கூட்டணி கட்சியும் பெரிய கட்சியா இருக்கிறவங்க அவங்களும் வெற்றி பெறலாம். அதற்கு அவர் உழைப்பதற்கு தயாரா இல்லை. தொண்டர்கள் தன் பக்கம் இருப்பதாகவும் கூட்டணி குறித்து தானே முடிவெடுக்கப் போவதாகவும் கூறியுள்ள ராமதாஸ் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தலைமையை அன்புமணி ஏற்றுக்கொள்ளட்டும் எனவும் தெரிவித்தார். தலைவர் பதவி வேணும்னு சொல்றதான் அந்த மாசம் தேர்தல் முடிஞ்ச பிறகு அவர் தான் எல்லாம் பார்த்து போறாரு. கட்சி தொண்டர்கள், நான் நியமிக்கிற பொறுப்பாளர்கள், கட்சி தொண்டர்கள், வாக்களிக்கவர்கள், வாக்காளர்கள் எல்லாம் என் பக்கம். பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் கட்சி நிறுவனர் ராமதாஸால் நியமிக்கப்படும் நிர்வாகிகளை அன்புமணி ஏற்க மறுப்பதுடன் அவர்களை கடுமையாக விமர்சித்துள்ளார். வழக்கறிஞராக இருக்கவே தகுதியில்லாத கோபு என்பவரை பாமகவின் சமூக நீதி பேரவை தலைவராக மருத்துவர் ராமதாஸ் நியமனம் செய்துள்ளதாக அன்புமணி பேசிய வீடியோ வைரலாகி இருக்கிறது. பாமக சமூக நீதி பேரவை தலைவராக இருந்த வழக்கறிஞர் பாலுவை நீக்கிவிட்டு கோபு என்பவரை பாமக நிறுவனர் ராமதாஸ் நியமனம் செய்தார். இந்த நிலையில் சமூக நீதி பேரவை பாலு தலைமையில் சிறப்பாக செயல்பட்டதாகவும் அவர் நீக்கப்பட்டது பேரதிர்ச்சியாக இருப்பதாகவும் பனையூரில் கட்சி நிர்வாகிகளுடன் அன்புமணி ராமதாஸ் பேசியுள்ளார். நம்முடைய வழக்கறிஞர் பாலு திடீரென்று வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையின் தலைவராக ஒருவரை நியமனம் செய்தார்கள். எனக்கெல்லாம் மிகுந்த அதிர்ச்சி. நியமனம் செய்யப்பட்ட அவர் என்னை பொறுத்தவரை அடிப்படையிலே ஒரு வழக்கறிஞராக கூட தகுதி இல்லாதவர். Elevate your aspirations, guaranteed placements and highest salary packages. Admissions open at St. Mother Teresa Engineering College, the best institution in Thuthukudi district.